சமீபத்தில எதிர்கொண்ட கேள்வி ஒண்ணு என்னன்னா, கணவன் மனைவியா வாழ்றாங்க. இப்ப கணவன் வந்து வேறொரு மனைவியோட உறவு வச்சுக்கிறாரு. அதான் அடல்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது இருந்தா சட்டப்படி குற்றமா? இல்லையா? அதற்கான கிரிமினல் அஃபென்ஸ் என்ன? அப்படின்றது சிலர் கேட்டிருந்தாங்க. என்னன்னா 2018க்கு முன்னாடி வரைக்கும் அது ஒரு மிகப்பெரிய குற்றமா இருந்தது. 497 ஐபிசி அதாவது 497 ஐபிசி இதுக்காகவே கொண்டு வந்திருந்தாங்க. அது அடல்ட்ரி சம்மந்தமா பேசக்கூடியது. அதுல ஒரு ஆண் இன்னொரு இன்னொருவருடைய மனைவியோட உறவு வச்சுக்கிட்டார் அப்படின்னா, அது அடல்ட்ரி அப்படின்னு சொல்லி அத கொண்டு வந்தாங்க. அதுக்கு 5 வருடம் வரைக்கும் அவருக்கு சிறை தண்டனை வந்து விதிக்கப்பட்டிருந்தது. 2018ல ஜோசப் சைன் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் சுப்ரீம் கோர்ட்ல உட்கார்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த செக்ஷன் வந்து ஆர்டிக்கிள் 14க்கும் அதாவது ஈக்வாலிட்டிக்கும், ஆர்டிக்கிள் 21 பெர்சனல் லைஃப் அண்ட் லிபர்ட்டிக்கும் இது வந்து எதிரா இருக்கு. அதனால இந்த செக்ஷன பொறுத்து இது அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிடுறாங்க. அதனால 2018க்கு பிறகு 497 ஒரு குற்றமாக இல்ல. அதனால இன்னைக்கு அடல்ட்ரி அதாவது திருமணம் தாண்டிய உறவு அப்படின்றது ஒரு குற்றமாக இந்தியா முழுக்க அது வந்து கிரிமினல் அஃபென்ஸ் கிடையாது. ஆனா இதுக்கு லீகல் கான்சிக்வென்ஸ் இருக்கு. அதாவது லீகலா ஒரு மனைவி வந்து போய் கணவர் மேல அடல்டரி சார்ஜ் எடுத்து விவாகரத்து வாங்க முடியும். மெயின்டனன்ஸ் கேட்க முடியும். இப்படியான விஷயங்கள் வந்து இருக்கு. இன்னொன்னு 497ல இருந்த பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டா, 497 வந்து ஆண்களுக்கு மட்டும் தான் அந்த 497 இருந்தது. பெண்கள் வந்து அடல்டரில ஈடுபடும்போது அது கிரிமினல் அஃபென்ஸா வந்து 497ல இல்ல. இது எல்லாம் பேசி தான் அது அன்கான்ஸ்டிடியூஷனல்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் டிக்ளேர் பண்ணுச்சு. இருந்தாலும் இது லீகல் கான்சிக்வென்ஸ் இருக்கு. எங்கன்னா மேட்ரிமோனியல் டிஸ்பியூட் வரும்போது இது ஒரு பெரிய கிரவுண்ட்ஸா எடுத்து வைப்பாங்க அடல்டரிய பொறுத்தவரைக்கும். இது மாரி லீகல் கான்சிக்வென்ஸ் இதுக்கு இருக்கு. ஆனா கிரிமினல் கான்சிக்வென்ஸ்ன்றது இந்தியால கிடையாது.